நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். ஒரு போராட்டத்துக்கு வர்றாங்கன்னா அப்போ அந்த நாட்டில் மற்ற அமைப்புகள் எதுவும் சரியா செயல்படலைன்னு அர்த்தம். அதனால தான் மாணவர்கள் போராட்டத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ இந்த ஒரு மாணவர் போராட்டம் என்பது ஒரு அரசினுடைய தோல்வி. காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம் ஒன்றிய அரசினுடைய தோல்வி. அண்ட் அந்த போராட்டம் இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு அவங்களுடைய போராட்டம் நீட் ஒழிப்புக்கான போராட்டமாக இருக்கணும். அது பேன் நீட்டாக மாறணும். ஒரு அவங்க கேட்குற ஃபேர் நீட்டாக இல்லாமல் பேன் நீட்டாக மாறணும். அதுக்கான முன்னெடுப்புகளை நாம் கொண்டு போய் சேர்க்கணும். தொடர்ந்து போராடணும். இங்கே நீட்ன்றது மூலமாக நம்மிடமிருந்து மருத்துவ கல்வியை முழுமையாக எடுக்கிறதும் மருத்துவ அறிவை முழுமையாக எடுக்கிறதும் தான் அதனுடைய ஒரு பெரிய அவங்களோட ஒரு செயல்பாடாகவே இருக்கு. அண்ட் திரும்பவும் ஒரு நம்மை அவர்களிடம் கைகட்டி நிற்கின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறதுக்கான முயற்சியாக தான் இருக்கு. இந்த நீட் பேனுக்கு நாம தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மளும் வர்றோம், பேசுறோம், அப்புறம் அடுத்தடுத்த வேலைகளுக்கு போயிடுறோம். என்ன மாதிரி ஆட்களை நான் சொல்றேன், அடுத்தடுத்த வேலைகளுக்கு போயிடுறோம். தொடர்ந்து செயல்படணும். செயல்பாட்டாளர்கள் செயல்படும் போது அவர்களோட தொடர்ந்து கூட நிக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் தயாரா இருக்கோன்றதை தெரிவிச்சுக்கிறேன். ஜாயின் ஃபோர்ஸஸ் டுகெதர் டு பேன் நீட். தூரத்தில் இருந்தாலும் அவ்வளோ இமோஷனலி இன்வெஸ்டடாக இருக்கோம் எல்லாரும். நான் மட்டும் கிடையாது. அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு say a few lines from one of my favorite poems by Rabindranath Tagore, where the mind is without fear and the head is held high, where knowledge is free. Into that heaven of freedom, my father, let my country awake. So where knowledge is free, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் எல்லாரும் போராடிட்டு இருக்கோம். Knowledge is our birthright. It is நம்ம உரிமை அது. And if the system is denying that to our students, then the system has to be rectified. Kandipa. So நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட்.